இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இப்போ பேங்காக்லேருந்து பட்டாயா தான் நம்ம போகிறோம். போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா டு பேங்காக் நாங்கள் வந்திருப்போம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பட்டாயா தான் போகிறோம். பட்டாயா போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 hours ஆகும். பட்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் பேங்காக் வரும். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6 o'clock அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் தான் இப்போ பேங்காக் ரோடில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் நான். ஃபஸ்ட் டைம் வந்து நான் பேங்காக் ரோடில் ட்ராவல் பண்ணுறேன். அந்த ஃபீல் செம்மையாக இருந்துச்சு. ரோடெலாம் சூப்பராக இருந்துச்சு அந்த கிளைமேட்டுக்கும். ஒரு 2 hours லாங் ஜேர்னினால நான் நல்லா படுத்து தூங்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பட்டாயா வந்து ரீச் ஆகிட்டேன். ஹோட்டலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இதுதான் நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலு. நான் ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா பீச் பக்கத்துலேயே இருந்துச்சு. இப்போ நான் வந்து செக்இன் பண்ண போயிட்டேன். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராப்பர்ட்டி, அதனால் செம்மையாக இருந்துச்சு. செக்இன் பண்ணிட்டேன். செக்இன் பண்ணோன்னே லக்கேஜ்லாம் வச்சுட்டு உடனே கிளம்பிட்டேன். எனக்கு வந்து ரொம்ப பசி எடுத்துச்சுனால போய் சாப்பிட போகலான்னு பார்க்குறப்போ தான் அந்த ஹோட்டலில் வந்து தாய் ஃபுட்டு தான் இருக்குது. சரி நம்ம ஊர் சாப்பாடு சாப்பிட்லாமே அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்டோம். பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் தர்பார்னு நம்ம ஊர் ஹோட்டல் இருந்துச்சு. நான் இப்போ அந்த ஹோட்டலுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் ஸ்டே பண்ணியிருக்க ஹோட்டல்லேருந்து நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். உள்ளார நான் போயிட்டேன். செம்மையாக இருந்துச்சு ஆம்பியன்ஸு. எனக்கு ஒரு ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சாங்ஸ் தான் அங்கே ஓடிட்டு இருந்துச்சு. அங்கே பேசுகிறவங்களும் தமிழ் பேசுகிறவங்க தான் இருந்தாங்க. மெனு கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுட் தான் எல்லாமே இருந்துச்சு. எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து தமிழ்நாட்டில் வந்து கொத்து பரோட்டா தான். சரி அது ஆர்டர் பண்ணலாமேன்னு ஆர்டர் பண்ணிட்டேன். டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருந்துச்சு. 80% பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் தான் இருந்துச்சு. தாய்லாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் ஹோட்டல்லேருந்து வெளியே வந்த உடனேவே வேன் வந்துருச்சுன்னு சொன்னாங்க. சரி நாங்கள் அங்கே தான் போயிட்டுருந்தோம். இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேன் தான் டாக்ஸின்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் மாதிரி. இந்த ஊரில் வந்து ஆட்டோ வந்து டுக் டுக்குன்னு சொல்லுவாங்க. வேனும் சூப்பராக இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் உள்ளார செம்மையாக இருந்துச்சு. ஒரு 2-3 பேர் போகிறதுக்கே இவ்வளோ பெரிய வேன்னா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் 2 நிமிஷம் விளாண்டுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு விசிட்டிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பார்க் தான் நம்ம போகிறோம். ஹோட்டல்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes தான் ட்ராவலு. அப்படி தான் நாங்கள் போயிட்டு இருந்தோம். இந்த டைகர் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா 2011 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரோடெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. போகிற வழி எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வெஹிக்கல்ஸும் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்போர்ட்ஸ் வெஹிக்கல்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. நாங்கள் டைகர் பார்க் கிட்ட வந்துட்டோம். பார்க்கிங் பண்ணிட்டு டிக்கெட் கவுண்டர் கிட்ட போயிட்டோம். அங்கே வந்து டிக்கெட் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸ்மால் டைகர் அண்ட் மீடியம் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா 800 bahts. அதுக்கப்புறமா ஸ்மாலஸ்ட் டைகர் அண்ட் பிக் டைகர் வந்து பார்த்தீங்கன்னா 1000 bahts. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஃபோன்லேயும் ஃபோட்டோ வீடியோஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக அங்கே இருக்கவங்களே ஃபோட்டோகிராஃபி பண்ணணும்னா ஒரு 500 bahts கொடுக்கணும். 500 bahtsனால் நம்ம இந்தியன் மணிக்கு வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக 1000 rupees வரும். என் வயசுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் எது வேணாலும் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் ஸ்மாலஸ்ட்டே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டேன். நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளார போகிறப்போ நிறையா ஷாப்ஸ்லாம் இருந்துச்சு. நிறையா ஃபுட் கவுண்டர் ஷாப்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. அங்கே வந்து ஷாப்பிங் பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ்லாம் இருந்துச்சு. டைகர் டிசைன் போட்ட ஷர்ட்ஸ்லாம். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே நான் உள்ளார டிக்கெட் கொடுத்துட்டு போயிட்டேன். ஸ்மாலஸ்ட் டைகர் ஃபஸ்ட்டு போகலாமேன்னு ஸ்மாலஸ்ட் டைகர் எங்கே இருக்குன்னு போய் பார்த்துட்டு போயிட்டு இருந்தேன். போகிற வழி எல்லாமே ஃபுல்லாக டைகராகவே தான் இருந்துச்சு. அங்கே ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டைகர் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்துச்சு. அதான் ஜாலியாக பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். நாங்கள் ஸ்மாலஸ்ட் டைகர் கிட்ட வந்துட்டோம். ஒரு 15 minutes வெயிட் பண்ணணுன்னு சொன்னாங்க. ஒரு 15 minutes வெயிட் பண்ண நம்ம டிக்கெட் நம்பர் கூப்பிட்டாங்க. போன உடனே இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் சொன்னாங்க. ஷூ கழட்டி வைக்கணும், நம்ம அதுக்கப்புறமா சானிடைஸ் பண்ணணும், அதுக்கப்புறமா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. டைகரை எந்த மாதிரி
எங்களெல்லாம் தொடலாம் அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிட்டு அவங்களே 2 பேர் இருப்பாங்க உள்ளார. அப்படியே நான் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேட்டுட்டு நான் உள்ளார போயிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பக்கத்தில் வந்து உட்கார சொன்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் வந்து டைகர் பக்கத்தில் உட்கார போகிறேன். ஒரு செம ஃபீலிங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தேன், அந்த ஸ்கின்லாம் சாஃப்டாக இருந்துச்சு. வாலெலாம் தூக்கி பார்த்தேன் நான். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம பண்ணணும். நான் வந்து ஸ்மாலஸ்ட்டு தான் எடுத்தேனே, அதுவே என் ஹைட்டுக்கு பெருசாக இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 3 months நியூ பார்ன் பேபி. அதுக்கு மேலே அப்படியே தலை வச்சு அப்படியே படுக்க சொன்னாங்க, தலை மட்டும் வச்சு. அது செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி நான் ஃபாரஸ்ட்லாம் பார்க்குறது வேறு, இந்த மாதிரி பக்கத்தில் உக்காந்து பார்க்குறது ஒரு தனி ஃபீலாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய டைம் முடிஞ்சிச்சு, அதனால் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்த உடனேயும் ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணோம். ஹேண்ட் வாஷ்லாம் பண்ணிவிட்டு நான் அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். நடக்க வரையில் எல்லாமே டைகர்ஸாகவே தான் இருந்துச்சு. ஸ்மாலு, மீடியம், அந்த மாதிரி நிறைய டைகர்ஸ் இருந்துச்சு. அதான் ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போயிட்டு இருந்தேன். அங்கங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா டைகர்ஸை பற்றி ஒரு டீட்டெயில்ஸாக போர்டில் எழுதி போட்டிருந்தாங்க. அதான் அப்படியே படித்து பார்த்துட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் பட்டாயா வந்த உடனே ஃபஸ்ட்டு லொக்கேஷன் டைகர் பார்க் தான். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துருச்சு. அடுத்த டெஸ்டினேஷன் நம்ம எங்கே போக போகிறோன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்க்கு நான் போக போகிறேன். பட்டாயாவில் வந்து அந்த மஸ்ட் ட்ரை அது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு அங்கே நிறையா இருக்குது. நானும் அதை ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன், நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்க போகிறீங்க. அந்த எக்ஸைட்டிங்கான பிளேஸை நீங்கள் என் கூட சேர்ந்து பார்க்கணுன்னா ஸ்டே டியூன். இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஷ் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணி வைங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.